இந்த வீடியோ எதை பத்தி இருக்க போகுது அப்படின்னா, நம்ம பிஎஸ்எஃப் அசிஸ்டன்ட் கமாண்டன்ட் பத்தி தான் இந்த வீடியோல டீடைலா பார்க்க போறோம். ஒன்ஸ் நீங்க இன்டர்வியூலாம் கம்ப்ளீட் பண்ணி, நீங்க உங்களுக்கு ரிசல்ட் வந்ததுக்கப்புறம், நீங்க ஃபர்ஸ்ட் டே ஆஃப் ட்ரெய்னிங் ஜாயின் பண்ணதுலேருந்து உங்களுக்கு ட்ரெய்னிங் எப்படி இருக்கும்? எத்தன வீக்ஸ் ட்ரெய்னிங் நடக்கும்? அதுக்கப்புறம் நீங்க ஒன்ஸ் ஜாப் போனீங்கன்னா, நீங்க எங்க ஒர்க் பண்ணுவீங்க? உங்க ஒர்க் நேச்சர் எப்படி இருக்கும்? உங்க சேலரி என்ன? எவ்வளோ இருக்கும்? அதுக்கப்புறம் நீங்க பண்ற சாக்ரிஃபைஸ், உங்க சேலஞ்சஸ், அதுக்கப்புறம் உங்க ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்ட்டு நம்ம டீடைலா இந்த பிஎஸ்எஃப் அசிஸ்டன்ட் கமாண்டன்ட் பத்தி டீடைலா பார்க்க போறோம். வாங்க இந்த வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் ஒன்ஸ் நீங்க எக்ஸாம் கிளியர் பண்ணதுக்கப்புறம் நீங்க வந்து ட்ரெய்னிங் எங்க அட்டெண்ட் பண்ணுவீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெக்கன்பூர்ல அட்டெண்ட் பண்ணுவீங்க. கிட்டத்தட்ட ட்ரெய்னிங் டியூரேஷன் பார்த்தீங்க அப்படின்னா 52 வீக்ஸ் இருக்கும். ஓகேங்களா? கிட்டத்தட்ட 1 இயர் இருக்கும். அங்க மேக்ஸிமம் எப்படி உங்கள ப்ரொஜெக்ட் பண்ணுவாங்க, நீங்க எப்படி ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆவீங்க அப்படின்னா, ஒரு சிவிலியன்ல இருந்து ஆஃபீசருக்கு தேவையான எல்லாமே அங்க உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் நம்ம பிசிக்கல் ட்ரெய்னிங்ல இருந்து ஆரம்பிப்போம். பிசிக்கல் ட்ரெய்னிங்ல நீங்க எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து ஒரு அப்ஸ்டாக்கிள்ஸ் ட்ரெய்னிங் மாரி பெர் டே நடக்கும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் டெய்லி ரெகுலரா நீங்க வந்து ஒரு 5 கிலோமீட்டர் ரன் பண்ற மாரி இருக்கும். அதுக்கப்புறம் வெப்பன் ஹேண்ட்லிங் உங்களுக்கு இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு பரேட் பிராக்டிஸ் நடக்கும். ஓகேங்களா? இதெல்லாம் உங்களுக்கு பிசிக்கல்ல இன்க்ளூட் ஆகிரும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு கிளாஸ் ரூம் ட்ரெய்னிங், ஃபீல்டு ட்ரெய்னிங் அப்படின்ட்டு உங்களுக்கு 2ஆ இருக்கும். சரிங்களா? கிளாஸ் ரூம் ட்ரெய்னிங்ல நீங்க எதெல்லாம் பத்தி ஆவரேஜா கத்துப்பீங்க அப்படின்னா, பார்டர் மேனேஜ்மென்ட் பத்தி கத்துப்பீங்க, இன்டர்னல் செக்யூரிட்டி பத்தி கத்துக்கிடுவீங்க. அதுக்கப்புறம் சில பல லா பத்தி கத்துப்பீங்க. அதுக்கப்புறம் மேப் ரீடிங் அண்ட் இன்டெலிஜென்ஸ் பத்தி கத்துப்பீங்க. இது உங்கள எப்படி ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணும் அப்படின்னா, போத் மென்டலாவும், பிசிக்கலாவும் உங்களுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிருவீங்க. சரியா? ஏன்னா நம்ம பிசிக்கலுக்கும் நீங்க டெய்லி உங்களுக்கு பிசிக்கல் ரொட்டீனும் இருக்கும். அதே மாதிரி கிளாஸ் ரூம் ட்ரெய்னிங்கும் இருக்கும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஃபீல்டு ட்ரெய்னிங் இருக்கும். ஏன் ஃபீல்டு ட்ரெய்னிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவல் கிரவுண்ட் ரியாலிட்டி எப்படி அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணுங்கிறதுனால மேக்ஸிமம் அவங்க எதுலலாம் உங்களுக்கு ஃபீல்ட் ட்ரெய்னிங் கூட்டு போவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெசர்ட் சைடு கூட்டு போவாங்க. ரிவரியன் ஏரியாஸ் கிட்ட கூட்டு போவாங்க. மவுண்டைன் ரீஜியன்ஸ் இருக்கும். ஓகேங்களா? ஏன் இதே மாதிரி ரிவர் ஏரியாஸ், டெசர்ட் ஏரியாலாம் கூட்டு போறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, மேக்ஸிமம் நம்ம பங்களாதேஷ் பார்டர் எல்லாம் உங்களுக்கு வந்து ரிவர் கோஸ்டல் ஏரியாஸ் தான் இருக்கும். அத பத்தி நம்ம டீடைலா பார்ப்போம். உங்களுக்கு எங்க போஸ்டிங் போடுவாங்க அப்படிங்கிறதுல உங்களுக்கு இது புரியும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, பாசிங் அவுட் பரேட் நடக்கும். உங்களுக்கு இது ஒரு எப்படின்னா, உங்கள ஒரு மாரி அஃபிஷியலா உங்களுக்கு ஸ்டார் உங்களுக்கு புரொவைட் பண்ணிருவாங்க. ஓகேங்களா? இது வந்து உங்க ஆஃபீசர் ஆவறத ஒரு ஃபர்ஸ்ட் ப்ரவுட் உங்களுக்கு மேக் பண்ணி குடுக்கும். ஒன்ஸ் நீங்க வந்து பாசிங் அவுட் பரேட் வரும்போது உங்க ஃபேமிலி எல்லாருமே கூட்டு தான் இருப்பீங்க நீங்க. அப்படிங்கும்போது அவங்க உங்களுக்கு ஸ்டார் புரொவைட் பண்ணும்போது, ஏதோ ஒண்ணு சாதிச்சிட்டோம் அப்படிங்கிற மாரி கண்டிப்பா உங்களுக்கு அந்த ஃபீல் குடுக்கும். ஓகேங்களா? ஒன்ஸ் நீங்க பாஸ் அவுட் முடிச்சிட்டீங்க, பாசிங் அவுட் பரேட்லாம் முடிச்சு கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் போஸ்டிங் குடுப்பாங்க. ஒரு அகாடமியிலிருந்து ஒரு ரியல் ஆப்பரேஷன் சேஞ்சஸ் உங்களுக்கு கண்டிப்பா தெரியும் உங்க ஃபர்ஸ்ட் போஸ்டிங்ல. மேக்ஸிமம் அந்த சென்சிட்டிவ் ஏரியாஸ் இல்லனா பார்டர் அவுட் போஸ்ட் அதே மாரி தான் உங்களுக்கு போஸ்டிங் போடுவாங்க. ஓகேங்களா? ஓகே. இப்போ உங்களுக்கு டெய்லி ஜாப் நேச்சர் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, பேட்ரோல சூப்பர்வைஸ் பண்றதா இருக்கட்டும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, உங்க ஜவான்ஸ நீங்க மானிட்டர் பண்றது. உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, இன்னைக்கு நீங்க ஏதாவது ஒரு ஆப்பரேஷன் பிளான் பண்ணி வச்சிருப்பீங்க. அது உங்க ஜவான்ஸ் கிட்டத்தட்ட நீங்க வந்து ஒரு 100 ஜவான்ஸ் கிட்ட நீங்க தான் ஒரு கமாண்டன்ட் மாரி நின்னு, நீங்க அவங்கள தான் நீங்க மேனேஜ் பண்ற மாரி தான் உங்க ரொட்டீன் இருக்கும். அப்படிங்கும்போது உங்க சீனியர் ஆஃபீசர் ஏதாவது இன்னைக்கு ஒரு பிளான் குடுத்துருப்பாங்க அப்படின்னா, நீங்க அத உங்க ஜவான்ட்ட சொல்லி, அவங்க ஒழுங்கா பண்றாங்களா அப்படிங்கிறத மானிட்டர் பண்றதா இருக்கட்டும். அதுக்கப்புறம் அங்க உள்ள ரிப்போர்ட் எடுத்து நீங்க உங்க சீனியர் ஆஃபிஷியல்ஸ்ட்ட குடுத்து கம்யூனிகேட் பண்றதா இருக்கட்டும். மேக்ஸிமம் உங்களுக்கு வந்து சர்வைலன்ஸ், சூப்பர்வைசிங், அதுக்கப்புறம் நீங்க சீனியர் கூட ஆஃபிஷியலா இது பண்றது அப்படிங்கிற மாரி தான் உங்களுக்கு இருக்கும். ஓகேங்களா? இதில இருக்க சேலஞ்சஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து சில நேரம் உங்களுக்கு லாங் டியூட்டி ஹவர்ஸ் போடலாம். ஓகேங்களா? அது போக நீங்க நான் அப்படியே ப்ரீவியஸா சொன்ன மாரி சில நேரம் நீங்க டெசர்ட்லயும் வேலை பார்க்குற மாரி இருக்கும். ஹீட்டான இடத்துலயும் வேலை பார்க்குற மாரி இருக்கும். நல்ல கோல்டான ஜம்மு காஷ்மீர் மாரி ஏரியாலயும் வேலை பார்க்குற மாரி இருக்கும். ஸோ இதெல்லாம் நம்ம வந்து ஒரு மென்டலாவும், பிசிக்கலாவும் நம்மள நம்மளே சாக்ரிஃபைஸ் பண்ணி, நம்ம நாட்டுக்காக நம்மளால என்ன கான்ட்ரிபியூட் பண்ண முடியுதோ, அதிலெல்லாம் நம்ம பிஎஸ்எஃப் சூஸ் பண்ணீங்க அப்படின்னா, இந்த விஷயத்தில நீங்க நம்ம நேஷனுக்கு நீங்க கான்ட்ரிபியூட் பண்ணிப்பீங்க. முக்கியமா பார்த்தீங்கன்னா, டிஸ்டன்ஸ். அதாவது நம்ம ஃபேமிலிய விட்டு எல்லாருமே கொஞ்சம் தள்ளி இருப்போம். ஓகேங்களா? ஸோ அப்படி இருக்கும்போது, நீங்க எந்த அளவுக்கு மென்டலா நம்ம நேஷனுக்கு நீங்க புரொவைட் பண்றதா இருக்கட்டும், உங்க சின்ன சேவை கூட நம்ம நாட்டுக்குன்னு நெனைக்கும்போது, அது ரொம்ப உங்களுக்குமே அது பெருமையா தான் இருக்கும். ஓகேங்களா? இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் சேலஞ்சஸ்ல இதெல்லாம் இன்க்ளூட் ஆகும். ஓகேங்களா? ஓகே. இப்போ உங்களுக்கு இந்தியா, பாகிஸ்தான் பார்டர் வந்து உங்களுக்கு எங்கெல்லாம் போஸ்டிங் போடுவாங்க அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இந்தியா, பாகிஸ்தான் பார்டர் வெஸ்ட் செக்டார்ல இருக்கும். ஓகேங்களா? அது மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா, பஞ்சாப், ராஜஸ்தான், குஜராத், ஜம்மு செக்டார் கிட்ட உங்களுக்கு போஸ்டிங் போடுவாங்க. ஓகேங்களா? மேக்ஸிமம் அங்க இருக்க போஸ்டிங் எல்லாமே சர்வேலன்ஸ் பண்ற மாரி இருக்கட்டும், பேட்ரோலிங் பண்ற மாரி உங்களுக்கு வரும். ஓகேங்களா? ஈஸ்டர்ன் செக்டார் இந்தியா, பங்களாதேஷ் பார்டர்ல உங்களுக்கு எங்கெல்லாம் போஸ்டிங் போட வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, வெஸ்ட் பெங்கால், திரிபுரா, மேகாலயா, அசாம். ஓகேங்களா? இங்க அப்படின்னா ரிவர் பேட்ரோலிங், ஸ்மக்லிங் கண்ட்ரோல் பண்றது. ஓகேங்களா? இதே மாரி ஒர்க் டியூட்டி உங்களுக்கு இருக்கும். அதுக்கப்புறம் ஜம்மு காஷ்மீர் அது எப்படி உங்களுக்கு ரிஸ்கியான ஜோனுன்னு உங்களுக்கே தெரியும். எப்போதுமே நம்ம ஒரு ஹை அலர்ட்டான தான் இருக்கணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, இன்டர்னல் செக்யூரிட்டி டெவலப்மென்ட். இது நம்ம இந்த எலக்ஷன் டியூட்டில அவங்க இது புரொவைட் பண்றதா இருக்கட்டும். அதுக்கப்புறம் ஏதாவது விஐபி செக்யூரிட்டிக்கு அவங்க வந்து நம்மள சிலப்போ ஏதாச்சும் ஒரு விஐபி வந்தாருன்னா, அவங்க செக்யூரிட்டி பண்றதுக்கு நம்மளுக்கு இது கூப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் ஏதாவது சென்சிட்டிவ் சைட்ஸ்ல ஏதாச்சும் இஷ்யூ ஆயிருச்சு அப்படின்னா, அங்க நம்ம ஒர்க் பண்ற மாரி இருக்கும். பொதுவா நேச்சர் ஆஃப் ஒர்க் அங்க என்ன எப்படி இருக்கும் அப்படின்னா, கிரவுட் மேனேஜ்மென்ட் பண்றது, லா அண்ட் ஆர்டருக்கு நம்ம சப்போர்ட் பண்ற மாரி நம்ம ஒர்க் இருக்கும். ஓகேங்களா? பொதுவா நம்ம பிஎஸ்எஃப் ரோல் பார்த்தீங்கன்னா, ஒரு மாரி க்ரூஷியலான ரோல். ஓகேங்களா? உங்களுக்கு எல்லா எல்லா இந்தியால எந்த பிரச்சனை எங்க நடந்தாலுமே நம்ம ஒரு இடத்துல நம்மளோட பங்கு அங்க இருக்கிற மாரி தான் நம்ம பிஎஸ்எஃப் ரோல் மேக்ஸிமம் அப்படி கூப்பிடுவாங்க. சில நேரத்துல சிஆர்பிஎஃப்பும் இதில இன்க்ளூட் ஆனாங்கன்னா, நம்ம அவங்களும் பிஎஸ்எஃப்பும் மெர்ஜ் பண்ணி கூட ஒர்க் பண்ணியிருக்காங்க நெறைய இடத்துல. ஓகேங்களா?
இப்போ சேலரி பார்த்தோம் அப்படின்னா, பேசிக் பே கிட்டத்தட்ட 15,056 ரூபீஸ் கிட்ட வரும். அப்ராக்ஸிமேட்டா உங்களுக்கு இன் ஹேண்ட் சேலரி பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 85,000 to 90,000 நியர்லி 1,00,000 இல்ல 1,00,000 உள்ள உங்களுக்கு மேக்ஸிமம் உங்களுக்கு இன் ஹேண்ட் சேலரி வரும். இது போக அலவன்ஸ் நான் எதுவுமே சேர்க்கல. ஓகேங்களா? அலவன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, டியர்னஸ் அலவன்ஸ் இருக்கு. அதாவது அலவன்ஸ்னா எக்ஸ்ட்ரா இன்கம் மாரி. ஓகேங்களா? அது டிஏ இருக்கு. ஹவுஸ் ரென்ட் அலவன்ஸ் இருக்கு. சப்போஸ் அவங்க வந்துட்டு உங்களுக்கு குவார்டர்ஸ் குடுக்கல அப்படின்னா, உங்களுக்கு ஹவுஸ் ரென்ட் அலவன்ஸ் மாரி அமௌண்ட் குடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் டிரான்ஸ்போர்ட் அலவன்ஸ் இருக்கு. அதாவது நான் மொத்த அசிஸ்டன்ட் கமாண்டன்ட்டுக்குமே எவ்வளோ சேலரி வரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் தனியாவே ஒரு வீடியோ போட்டிருந்தேன். பட் ஆனா நான் இந்த பிஎஸ்எஃப் பத்தி இப்போ ஸ்பெசிஃபிக்கா போடுறதுனால இதை இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? நீங்க ஓவராலா அசிஸ்டன்ட் கமாண்டன்ட்க்கு எவ்வளோ சேலரி அப்படின்னு உங்களுக்கு தெரியணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க வந்து ப்ரீவியஸா நான் வீடியோ போட்டிருப்பேன். அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா கிடைக்கும். ஓகேங்களா? அது போக பார்த்தீங்கன்னா யூனிஃபார்ம் அலவன்ஸ் இருக்கு, ஃபீல்ட் அலவன்ஸ் இருக்கு, ரிஸ்க் அலவன்ஸ் இருக்கு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபெசிலிட்டிஸ் அவங்க என்னெல்லாம் நமக்கு எக்ஸ்ட்ராவா ப்ரொவைட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு மெடிக்கல் இருக்கு. ஓகேங்களா? ஃப்ரீ மெடிக்கல் இருக்கு. நமக்கும் சரி, நம்ம டிபெண்டன்ட்டுக்கும் சரி. அதுக்கப்புறம் கேன்டீன் ஃபெசிலிட்டிஸ் இருக்கு. இதை நம்ம சப்சிடியா நம்ம கிட்ட வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம வெஹிக்கிள் ஃபெசிலிட்டியும் இருக்கு. நம்ம எந்த போஸ்ட்ல நம்ம இருக்கிறோம் அதை பொறுத்து இருக்கு. ஓகேங்களா? அப்புறம் லாங் டர்ம் பெனிஃபிட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு பென்ஷன் இருக்கு, இன்சூரன்ஸ் கவரேஜ் பண்ணிப்பாங்க, சில்ட்ரன் எஜுகேஷன் சப்போர்ட் இருக்கு. அதுக்கப்புறம் ஓவராலா சொல்லணும் அப்படின்னா நமக்கு ஜாப் செக்யூரிட்டி. இதுக்கு மேல நமக்கு என்ன வேணும் யோசிச்சு பாருங்க. ஃபைனலா சொல்லணும் அப்படின்னா, பிஎஸ்எஃப்ப பொறுத்தவரைக்கும் ஒரு ஜாப் மட்டும் இல்ல. அது நமக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி நம்ம நேஷனுக்கு நம்ம டுவர்ட்ஸ் குடுக்குறது. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாம இது ஏகப்பட்ட பவர் அண்ட் பிரைட் இந்த ஜாப்ல உங்களுக்கு செக்யூர்டா இருக்கும். இன்னொன்னு என்ன அப்படின்னா, நீங்க ஃபியூச்சர பத்தி எதுக்குமே யோசிக்க வேண்டாம். ஏகப்பட்ட பெனிஃபிட்ஸ் நான் சொல்லியிருப்பேன். கிட்டத்தட்ட மெடிக்கல் பெனிஃபிட்ஸ் இருக்கு, ரிட்டயர்மென்ட் பென்ஷன் இருக்கு, சில்ட்ரன் சப்போர்ட் இருக்கு. இது எல்லாமே நீங்க நல்லா ஒண்ணு மட்டும் யோசிச்சுக்கணும். எல்லாமே உங்க ரெஸ்பான்சிபிலிட்டி, உங்க சாக்ரிஃபைஸ்க்கு உண்டான மரியாதை தான். சரிங்களா? அதனால எவ்வளோ சீக்கிரமா உங்களுக்கு பிஎஸ்எஃப் ஆகணும் அப்படின்னு ஆசை இருந்துச்சு அப்படின்னா, அதாவது ஒரு அசிஸ்டன்ட் கமாண்டன்ட் லெவல்ல பிஎஸ்எஃப்ல ஒரு போஸ்டிங்ல போணும் அப்படின்னு ஆசை இருந்துச்சு அப்படின்னா, சீக்கிரமா ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிருங்க. நம்ம வந்து 2027 ப்ரிப்பரேஷனுக்கு இப்போ இருந்தே நம்ம ரெடி ஆகிட்டு இருக்கோம். ஓகேங்களா? எவ்வளோ சீக்கிரமா ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கிறீங்களோ, அவ்வளோ சீக்கிரமா உங்க இடத்துக்கு நீங்க கொண்டு போய் சேருவீங்க. எதுவும் டவுட் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் குடுத்துருக்கேன். மெசேஜ் பண்ணுங்க. உங்க ப்ரிப்பரேஷன அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போலாம். ஓகேங்க. தேங்க் யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.